வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்போகிராஃபி தான். எஸ்டர்டே ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், டைப்போகிராஃபி ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லிட்டு. அதில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரோலிஸ் வந்து பிக்சார்ட்டே பெட்டர்னாங்க. பிக்சார்ட் யூஸ் பண்ணலாம் ஃபார் எப்படி சொல்கிறது, பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கலாம், சும்மா ஃபேன்சியாக யூஸ் பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும். ஓகே, அதில் வந்து நான் டைப்போகிராஃபி போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நிறைய பேர் புரியலன்னு நான் அதில் வந்து நான் ஸ்லோவாக தான் போயிருப்பேன். பட் புரியலன்னாங்க. அதுவும் ஒருத்தர் ஜோக்கர் சம்திங், அவர் வந்து ப்ரோ ஸ்லோவாக சொல்லுங்கள் ப்ரோ, நாங்கள் பிகினர்ஸ்ன்னாங்க. அதுலேயும் நான் ஸ்லோவாக தான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் புரியும். நம்ம சேனலுக்கு யாருன்னா நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, நான் ஒரு மாடலுக்கு ஒரு இமேஜ் எடுத்துட்டேன். இந்த இமேஜில் வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வந்து இதை வந்து நான் பென் டூல் மூலமாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பென் டூல் மூலமாக கட் பண்ண தெரியலனா நான் ஆல்ரெடி நான் சேனல்லே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஹவு டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு. அதில் வந்து கட் பண்ணுறது ஈஸியாக வந்து மெத்தட் போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்துங்க. குயிக் செலெக்ஷன் மூலமாக கட் பண்ணலாம். நான் வந்து இதில் பென் டூல் மூலமாக கட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதுவுமே பண்ணதான் வரும், ஃபஸ்ட் டைமே வந்துடாது. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வரும் ஃபினிஷ். ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கணும்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட பொறுமையாக செய்கிறோமோ, அதேமாரி வரலன்னா விட்டுறவும் கூடாது. அது எப்படி, ஏன் வரலை, எதுக்கு வரலன்னு பார்க்கணும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னோடய வீடியோஸும் பாருங்கள், மற்ற பேர் வீடியோஸும் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் பொறுமையாக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ லென்த் வேணால் போட்டோம், இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் பொறுமையாக தான் சொல்லிட்டு தர போகிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு கற்றுக்கினாவே அதுவே நம்மளுக்கு போதுமானது. இந்த வீடியோ யாருன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. அது ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு தரும். ஓகே, இப்போ நான் வந்து பென் டூல் மூலமாக கட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டேன். தென் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து மேக் செலெக்ஷன், இங்கே பாருங்கள் மேக் செலெக்ஷன், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 0.5 வச்சுக்கிறேன். இது ஃபெதர் ரேடியஸ்னால் நம்ம கட் பண்ண சொல்ல சுற்றி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னர் பார்ட்டில் வந்து ஃபெதர் பண்ணணும். இருங்க காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி வச்சுட்டோமா, தென் இந்த லேயரை வந்து நான் ஃபேஸ் லேயர் மட்டும் சுற்றி ஒரு எப்படி சொல்கிறது டாட் லேயர்ஸ் வந்துருக்கு. அது வந்து நான் இந்த லேயர் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இது ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானில் விட்டிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும், பேக்ரவுண்ட் காப்பி. அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் மாஸ்க் வந்துடும் தனியாக, தெரியுதா? ஓகே, தென் நான் கிராப் டூல் வச்சு கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் அளவுக்கு பெருசாகிட்டேன். அது கீழே வந்து நான் வந்து சாலிட் கலர் வைக்க போகிறேன். சாலிட் கலரில் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன் பேக்ரவுண்ட் கலரை. நீங்கள் ஒரு லேயர் ஓப்பன் பண்ணி அப்படியே கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் சாலிட் கலர் மெத்தடில் யூஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கும் பாருங்கள் லேயர் சேனல் பேத். உங்கள் லேயரோட சேனலில் வந்து லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு ஒரு இது இருக்கும், ஒரு லேயர் மேக் பண்ணுறது. அது ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து நியூன்னு கொடுங்க. நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து இந்த பிஎன்ஜி வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணதை வந்து நம்ம ஒரு தனி லேயராக டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டோம். இதில் வந்து ஃபில்டரில் போய்க்குங்க, பிளர், கர்ஷன் பிளர். அதில் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. தென் ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைல், சேவ் அஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் நவுன்னு இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுங்க. அது சேவ் ஆகிடுச்சு. தென் இப்போ அகைன் இந்த லேயருக்கே வந்துடுங்க.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து மேக் பண்ணிட்டேன். நீங்கள் சரி கொஞ்சம் லேட்டாக ஓவர் லென்த்தாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இங்கே வந்து டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். எப்படின்னா இது நான் அப்படியே சாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர் லேயர் வச்சுக்கோங்க. அது கலர் ஃபில் பண்ணுறேங்க பிளாக் கலர். மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ, மோஸ்ட்டாக வெர்டிக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெர்டிக்கல் சூஸ் பண்ணிவிட்டு தென் அது அப்படியே ஒரு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது இருங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் 2 மட்டும் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி இப்படி ஒரு ஹரிசாண்டல் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி இப்படி வெர்டிக்கலாகவும் மாற்றிக்குங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வெர்டிக்கலாக வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் பட்டன் ஐத்தி அப்படி மாற்றி வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl ஐத்தி ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஹைட் பண்ணுறேங்க. ஆல்ட்டு Ctrl+Shift+E ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ஒரே லேயராக வந்துடும். இப்போ தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே லேயராக வந்துச்சு. அதேமாரி தான் நான் அந்த ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். வேணா நான் இதோட PNG இமேஜ் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் பண்ண தந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டோட இமேஜ் வந்து PNGலே தரேன், உங்களுக்கு பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஆல்சோ இந்த மாடல் இமேஜும் நான் கீழே தரேன். என்னோடய மாடல் இமேஜை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு இங்கே கீழே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்து பில்டிங் வரல பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும், அது கிளிக் கொடுங்க. உங்களோட இமேஜ் வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பண்ணதுலேயும் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிங்க. பார்க்கறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். கலர் பேலன்ஸ் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் லுக். ஓகே, இப்போ இது அகைன் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றிட்டு சேவ் பண்ணுங்கள். நான் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நவுன் சேவர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதை மெர்ஜ் பண்ணிக்க போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் நான் மாட்டதை மெர்ஜ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் லேயரை தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வெட்டிக்கலாம். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தர அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் லேயரை எடுத்துகிட்டு வர போகிறேன். டெக்ஸ்ட் லேயரை இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு வாங்க. இப்படி விட்டிங்க இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். அதில் வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கண்ட்ரோல் இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். வேர்ட் க்ளவுட்னு நான் வச்சுக்கிறேன் நேமு. அது வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க. லேயர் காப்பி எடுத்துகிட்டு இதை கீழே இருக்கிறத டெம்ப்ரரியாக நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ட்ராப் ஷேடோ, அதில் வந்து நான் மல்டிபையில் ஒப்பாசிட்டி 75, ஆங்கிள் 30 டிகிரி, டிஸ்டன்ஸ் 5, ஸ்ப்ரெட்டு 0ல் வச்சுக்கிறேன். தென் சைஸ் 5 வச்சுக்கிறேன். ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேர்ட் க்ளவுடில் வந்து இந்த எஃபெக்ட்ஸை நான் மறைச்சிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஷார்ட்கட் வந்து Ctrl+T. இப்போ அப்படியே Alt கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்மால் ஆக்கிங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்றி என்னென்ன இதுவில் இருக்கோ அதெல்லாம் வச்சு கவர் பண்ணுறேங்க. நான் இப்படி ஒரு லேயரு இது டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு வந்து Ctrl+J. தென் அப்படியே இதை வெர்டிக்கலாக மாற்றிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். இதை நான் இப்போதைக்கு ஒரு லாக் லேயர் மாதிரி போட்டு வச்சிடறேன். ஓகே, அகைன் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl+J ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காப்பி. பார்க்குறதுக்கு ஒரு அன்னிவினா கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. Ctrl+Z.
ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயரை ஆக்டிவ் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே வாங்க, ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வேர்ட் க்ளோட் காப்பி 7 இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். தென் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுங்க. தென் இதை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு குரூப்பில் வச்சுக்கலாம். இந்த குரூப் என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. கீழே இருக்கிற குரூப்பை ஹைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற குரூப்பை விசிபிள் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இந்த குரூப்பை வந்து ஹரிசாண்டலாக மாற்றணும். அப்படியே ஒரு Ctrl T ப்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஃபுல்லாக கொசன்னு ஆகிட்ருக்கோம். டோன்ட் வரி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ்னு கிளிக் கொடுங்க. அதை ஒரு காப்பி எடுத்துக்கணும். காப்பி எடுத்தாச்சு. இப்போ நியூ வேர்ட்னு நான் நேம் வச்சுக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர், இதை வந்து நான் டெம்ப்ளரியாக ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற லேயரை ஃபில்டர், இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். வீடியோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் 1க்கு 2 வாட்டி வீடியோ பார்த்தா மட்டும்தான் எந்த டியூட்டோரியலுமே உங்களால் ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே கொடுங்க. இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஒன்று கொடுக்குறேன். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோடனே இப்படி ஃபேஸ்க்கு ஏற்ற அந்த ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். தென் இந்த கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட லேயர் நடுவில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம மவுஸை, ஒரு பாக்ஸ் ஐக்கான் காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸோட இது தெரியும். தென் கீழே வாங்க, நம்மளோட சப்ஜெக்ட் இதுக்கு வந்துட்டு கிளிப் லேயர் மாஸ்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்க சொல்ல ஒரு குட் எஃபெக்ட் தெரியும், குட் அவுட்புட்டு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயரை அப்படியே ஃபுல்லாக கீழே இருக்கிற பேக்ரவுண்டோடு சேர்த்து ஒரு ஃபுல் காப்பி எடுக்க போகிறோம். அதுக்கு Alt Ctrl Shift E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் லேயர் வந்து ஒரு கவர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேயரை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபுல் டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் இதை ஓகே ஃபுல் டாப் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் பிளெண்டிங் மோடில் லீனியர் பர்ன் வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு அப்புறம் தென் கீழே இருக்கிற லேயரை விசிபிள் பண்ணுங்கள். இன்னும் எஃபெக்ட் பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லா டெக்ஸ்ட்டும் வெளியே தெரியும். தென் கீழே இருக்கிற லேயரும் நம்ம டெம்பரரி ஹைட் பண்ணி அதை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு வந்தால் இப்படி வந்துடும். தென் நம்ம சப்ஜெக்ட் லேயருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கிறத வந்து ஒரு செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிட்ருக்கோம். தென் அகைன் மேலே வாங்க, அந்த குரூப் 1 காப்பியில் வந்து Alt key ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிப் லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். Alt key ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் சப்ஜெக்ட் தனியாக வேர்ட் க்ளவுட் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்கிற செயின் சிம்பிள் வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கான செயினை வந்து தென் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செயின் சிம்பிள் எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் லேயரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒப்பாசிட்டி அதுக்கு முன்னாடி கம்மி பண்ணிடலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 12 வச்சுக்கிறேன். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் இந்த இதுவை லேயரை. Ctrl T Alt key ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஓகே நம்ம இது கொஞ்சம் வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிடுங்க. அதில் Alt key ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் 3 லேயர்ன்றதை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற லைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா Alt Ctrl Shift E 1 கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த லேயரில் வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபினிஷ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரி என்னடா நம்மளும் புரியலன்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டேவே போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பாய்.